டெல்லிக்கு போயிருக்கிறாரு, என்ன காரணம் ஏது அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்? அதனால் என்ன இருக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட போகலாம், வேறு தமிழ்நாடு நலன் சார்ந்து கூட போகலாம். இப்போ அவங்க கூட்டணியையும் எங்கள் கூட்டணியும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா, அவங்க கட்சியினுடைய தலைவர், ஆல் இந்தியா தலைவராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி ஃப்ரீயாக தான் இருக்கார். அவர் எதிர்கட்சியில் தான் இருக்கார். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து ஆரம்பித்து இருக்கின்றவர்கள்லாம் இப்போ நேற்றைக்கு கூட 38,000 டன் குருடாயில் ஹார்மோஸ் நீரிணைப்பு வழியாக உலக அளவில் இன்றைக்கு வெற்றி பெற்ற அளவில் வேறு யாருமே அந்த இதை ஆயில் பிரச்சனையில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை 38,000 டன்னை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டீசல் பெட்ரோல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தேவைக்கு போதுமானது. அவ்வளவு ஒரு நாள் தேவைக்கா 30,000 டன்னா ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். எல்பிஜி தேவை ஒரு நாள் தேவைக்கு தான் இந்தியாவுடைய தேவை. எனக்கு தெரியல, அவருடைய எக்கனாமிக்கல் அளவுக்கு நான் அறிவு பெற்றவன் கிடையாது. ஆனால் ஒரு நாள் தேவைக்கு இவ்வளவு போராட்டமாங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது பிஸியாக இருக்கிறதுனால போய் பேச்சுவார்த்தை நடந்த அக்கா கனிமொழி கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ராகுல் காந்தி அவர்களோட. இதையெல்லாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது. இது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அவங்களுக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கும் உள்ள பிரச்சனை. அதனால் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார்களா, விட்டு கொடுக்காமல் பெற்று தருகிறார்களா, ரெண்டு தான் விஷயம் நம்ம பேச வேண்டிய விஷயங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோடி 3 முறை இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். இன்னும் பல முறை வருவதற்கு அவர் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரீயாக இருக்கிற ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி சார்ந்து கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு வரலையே. இதை பற்றி பொது வெளியில் ஏதாவது ஊடகங்கள் வாதிக்கிறதா, யாரை முகமாக வைத்து தேர்தலை களம் காண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க முகம்தான் முக்கியமா இல்லை தமிழர் நலன் முக்கியமா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியாக இருக்க முடியும். ரைட்டுங்களா? நாங்கள் தமிழர்கள் நலன் சார்ந்து நிச்சயமாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்ததிலிருந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 64,000 கோடியை வாரி கொடுத்ததிலிருந்து அவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்னிங்கை மிகச்சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சார், அண்மையில் கூட 28,000 கோடி அவங்க விடுவிச்சதுலேருந்து ஒவ்வொரு இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணலைங்கிற மாதிரி ஒரு மாயை திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அண்ணன் சூர்யாவற்றி கொண்டாந்து பண்ணுறாங்க, கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. அவங்க ஒரு நல்லாட்சியை தந்திருந்தால் நீங்கள் நல்லாட்சி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்க முடியும். அப்படி ஒன்று அதெல்லாம் நாங்கள் சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அடுத்த நாள்லேருந்து அப்படி ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க, தமிழகம் தலை குனியாதுங்கிற வாதத்தை தான் வச்சுட்டு வந்தாங்க. இந்த விவாதத்தை நாங்கள் எழுப்பிய உடனே அவங்க அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தால் நீங்கள் ஏங்க அந்த அறிவாலயம் ஓரத்தில் போகிற வாட்டர் கேன் போடுறவங்கலேருந்து அத்தனை பேரையும் அழைச்சி கொண்டு போய் கூட்டணியில் வந்துட்டாங்கன்னு நீங்கள் ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நல்லாட்சியை தரவில்லை என்ற குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது. திமுக தரப்புல கூட்டணிக்கு வாங்க கேஸ் கனெக்ஷன் போட போறவங்கள முதற்கொண்டு அழைச்சி போய் கூட்டணியில் சொல்றாங்க. கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்களா? திமுக வர்றாங்க, அவங்களையும் அழைச்சிட்டு வந்தாங்க. பன்னீர்செல்வம் வர்றாரு, அவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இப்படி உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கான்கிரீட் கூட்டணிப்பா, நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம்ப்பா, அடுத்து நாங்கள் நல்லது செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இதில் இருக்கிற கூட்டணியிலே ஒரு 2 பேரை கழட்டி விட்டுட்டு கூட நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோன்னா தான் நீங்கள் நல்லாட்சி தந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு வாட்டர் கேன் போடுறவங்களை முதற்கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு அழைச்சிட்டு வருவோம்னு சொன்னால் அவர்கள் நல்லாட்சியை தரவில்லைங்கிற வாதத்தை தான் நான் வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்க, யாரையுமே விட்டு வைக்க மாட்டீங்க, எல்லாமே பயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றார். நாங்கள் யாருக்கு பயப்படணும்னு முதல்ல காசி விஸ்வநாத பாரதிகிட்டே காசிநாத பாரதிகிட்டே கேட்போம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ எடப்பாடி போயிருக்காருன்னு நீங்கள் கேட்டீங்க, அது எடப்பாடிக்கே தெரியல. அப்போ எடப்பாடி போய் டெல்லியில் இறங்கினார். நீங்கள் உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டாங்க. இந்த பேட்டி நான் போய் சொல்ல. அவரை கேட்டோன்னே அவர் சொன்னார், இவர் முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் வந்துருக்கீங்களே, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. அந்த விஷயம் என்னன்னு எனக்கே தெரியாதியா, நான் அமித்ஷா கிட்ட டேட்டு கேட்டிருக்கேன், அவர் நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்காரு. ஸோ என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்காங்கிறத நாளைக்கு சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி தெரியாதுன்ட்டார். அப்போனா தெரியாமலே ஒரு தலைவனை கொண்டு போய் டெல்லியில் இறக்கி விட்டு அது எங்கே போகிறதுனே தெரியாமல் ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரே நிமிஷம், இதே நீங்கள் நானும் சொல்லிக்கலாம். ஒரு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், அடுத்த முதலமைச்சர்னு அவரை வாய்ப்பட பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர், அவர் போய் முன்னாள் முதலமைச்சர் டெல்லியில் போய் இறங்கி ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விக்கு அமித்ஷாவை பார்க்க வந்திருக்க, இல்லை பிரதமரை பார்க்க வந்திருக்க, இல்லை இந்தப்போ எங்கள் காசி சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் குரூட் ஆயிலில் கொஞ்சம் பிரச்சனை, அது சம்மந்தமாக எல்லோரையும் உட்கார வச்சு பேசி டிஸ்கஸ் பண்ணி என் ஊருக்கு ஆயில் இல்லை,
அதனால் கேஸ் இல்லை எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன்னு எதையாவது 2 அவுத்து விட்டுட்டு போக வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தேனே எனக்கு தெரியல, அதனால் டேட்டு கேட்டிருக்கேன், ஏன் வந்தங்கிற செய்தி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாரை கேட்டு சொல்லுவார்? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டரு, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குது எடப்பாடி எதுக்கு அங்கே போயிருக்காருன்னு. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏங்க அவர் கண்ட்ரோல்லே இல்லை. நீங்க தொடர்ந்து அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சா? இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சா? நான் கேட்டுறேன், நீங்க அவர் டெல்லி போறாருன்னு தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போர் போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிஸியா இருக்கிறாங்க, இதுல போறதுல என்ன தவறு, இதைதாங்க நானும் சொன்னேன், ஏன் வரலன்னு கேட்கிறாரு. இதைதாங்க நானும் சொன்னேன். இப்போ அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. மோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரம்போட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை கூப்பிட்டு இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் இவர் அங்கே போயிருக்காரு அப்படின்னு. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. அதை ஒட்டி நான் சொல்கிறேன், இப்போ எதுக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை காசிக்காவது தெரியுமா? இல்லை அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க வாரணாசியில் போய் குளிச்சுட்டு வர போயிருக்காரா? இப்போ எங்களுக்கே சோமனி கொஸ்டின். இப்போ இவர் கேட்டார், எங்களை கூட்டணி என்ன? எங்களை கூட்டணியில் தமிழ்நாட்டு கூட தான் நிற்கணும். இது நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டு கூட தேர்தல் நாங்கள் எங்கள் தலைவர்களோட உடன்படிக்கை டெய்லி 2 நாளைக்கு ஒரு தாட்டி நடக்குது, கையெழுத்து போடுறோம், முடிஞ்சு போகுது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், எடப்பாடி ஏன் போகணும்? இப்போ கரெக்டாக கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க, போயிருக்காரு. போய் ஐயா எனக்கு எதாவது பார்த்து சீட்டை கொடுங்கன்னு கேட்பார். அவன் என்டிஏ கூட்டணியில் தலைமையில் உட்காந்துருக்க அமித்ஷா உட்காந்து, இந்தா நாளைக்கு உனக்கு டேட்டு தரேன், இவ்வளோ சீட்டு தரேன், போய் உட்காரு, சொல்கிறதை கேளும்பார். இதுதான் இங்கே நடக்க போகுது. இதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒருத்தராவது நான் சொல்கிறத மதிக்கிறீங்களா, கேட்குறீங்களா? ஏங்க எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க, என்டிஏ கூட்டணி, எடப்பாடி இங்கே பிரான்ச் ஆஃபீஸுக்கு தலைவர், இதையே சொல்கிறீங்களே நீங்கள். இப்போ மேனேஜருக்கு ஃபோன் வந்துருச்சு, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, மேனேஜர் போயிட்டார். இனிமேல் என்ன ரிசல்ட்டுங்கிறது அவருக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இப்போ அவர் என்கிட்ட சொல்லணும். காங்கிரஸுக்கு கூடுதலாக 3 தொகுதி ஒதுக்கின மாதிரியா? ஏங்க இன்னும் கூட 10 கொடுப்போம். எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி எங்களோட 10 வருஷமாக இருக்காங்க. நாளைக்கு எது கேட்டாலும் கொடுப்போம். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். அவங்க அந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம். எடப்பாடி மாதிரி போய் டெல்லியில் கையேந்தி வாங்குற இடத்துல ஒரு காலம் தமிழ்நாடு வராது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு தான் ஒரே வரி சொன்னார், தமிழகம் தலை குனியாதுன்னார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லின்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? வாரே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தாண்டா, பைத்தியக்காரமில்ல போடா இல்லைன்ட்டார். இங்கே போஸ்டே பாருங்கள், ஹிந்தியில் ஒன்று ஒட்டியிருக்கு, கீழே தமிழில் ஒன்று ஒட்டியிருக்கு. ஹிந்தியில் ஒரு எழுத்து, கீழே தமிழ்நாடு விசஸ் தமிழ்நாடு. அப்போ இங்கே ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கு, ஊரில் யார் அடித்தாலும் தெரியாது. தேர்தல் களம் இதுதான். அப்போ இந்த களத்தை நோக்கி நாங்கள் போகிறோம், தமிழர்களை இப்படி கொண்டு போகிறோம். எங்களால் தமிழனை தலைகுனிய விடாமல் பார்த்துக்க முடிஞ்சுது. ஆனால் எடப்பாடி தலையை காப்பாற்ற முடியல.